லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ள நிவாரணத்துக்காக அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வங்கி கணக்குகளுக்கு நீங்கள் இலவசமாக அல் முசாயினி எக்ஸ்சேஞ்ச் மூலம் உங்களுடைய பணத்தை அரசாங்க அக்கௌண்ட்டுகளுக்கு அனுப்பி கொள்ள முடியும். அதுக்குரிய ஏற்பாடு அல் முசாயினி எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. குவைத்துடைய தினார் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 995 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6% உள்ளது. இது அல் முசாயினி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதே போல் ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. என்ன சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 624 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 894 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 665 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 165 ஃபேல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டுக்கொண்டே வருகின்றது இந்த நாட்களில். அவேர்னஸ் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இதோ வந்துட்டாங்க, முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அலர்ட்னஸாக இருந்தாலும் சரிதான். ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, முடிஞ்சால் தப்பிக்கோங்க. இலங்கை விமான நிலையத்தின் தற்போதைய அசௌகரிய நிலை பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு எங்களுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். ஆனாலும் இப்படியான கருத்துக்கள் மனதை வேதனைப்படுத்துகின்றது. குவைத்துடைய குளிர்காலம் 7ஆம் திகதி முதல் 39 நாளைக்கு வெளுத்து கட்டப்போகுது. டிப்ளமா டிகிரி சர்டிஃபிகேட் படிக்க போகிறாங்க. யார் யார் மாட்ட போகிறீங்க அப்படின்றது தெரியலை. எதிர்வரும் 15ஆம் திகதியிலிருந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறோம் முதல் கொண்டு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை கைதியாக போக போகிறீங்க. பிகினிங் இதோ அல் அஜ்ரி சயின்டிஃபிக் சென்டர் முபாரக்கியா சீசன் ஆரம்பமாகி இருக்கிறதால முராபியா சீசன் முராபியா சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதால இப்போதைய சூழலில் எதிர்வரும் 7ஆம் திகதியில் இருந்து 39 நாளைக்கு அடித்து வெளுத்து தாக்க போகுது குளிர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷால்லா இதுக்கும் தயாராகவே இருங்க. எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் திகதியில் இருந்து போதைப் பொருள் தடுப்புக்கான சட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த சட்டத்தில் யார் தவறு செய்தாலும் போதைப் பொருள் சம்பந்தமான பாவனைகளோ அல்லது வியாபாரத்திலோ ஈடுபட்டாலும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை என்பது நிச்சயமாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உண்மையிலேயே நல்ல சட்டம், வரவேற்கத்தக்க ஒரு சட்டம், சரியான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி வெறித்தனமான சட்டம். உண்மையிலே இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை. போதைப் பொருள் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை விற்கிறவனாக இருந்தாலும் சரி, ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் நிச்சயம் அப்படின்றத உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க.
குவைத்துடைய மன்னருடைய அனுமதியோடு குவைத்துடைய முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய அனுமதியின் பேரில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2015 ஆண்டு 15 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருது. அன்னையில் இருந்து போதைப் பொருள், மதுபானம், இந்த கள்ளச்சாராயம், ஆஃப்டர்ஆல் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ரோட்டில் நீங்கள் அந்த புகையிலையை கசக்கி அந்த தம்பாக்கு வாயில் வச்சாலும், அப்சல் பேக்கெட்டை வாயில் வச்சாலும் அதுவும் போதைப் பொருளோடு சமமானது தான். அதற்கும் உங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்றாற்போல் இனிமேலாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் ஜெயிலில் போட்டு இல்லாட்டி தூக்கில் போட்டு அவங்களே மாற்றிக்கொள்வாங்க உங்களை. نحاول نوصل له حق اولياء الامور من خلال الحملات اللي موجوده، نركز عليهم. يعني احنا دائما كثير من القضايا قاعد توصلنا من جهل اولياء الامور بهذه المواد، فراح تكون في معارضنا اللي راح تكون متواجده في اماكن تجمع الناس، ان كانت مجمعات، مولات، مدارس، راح نوضح شنو هذه مثل المخدرات، شلون اشكالها، شلون تقدر تعرف على ولدك اذا في شيء تصرف يبين عليه انه قريبه ويبين عليه انه متعاطي. فراح تكون ان شاء الله حمله مغطيه كل الجوانب هذه. وزاره الاعلام في جميع البرامج الاذاعيه والتلفزيونيه راح يكون ويانا، وزاره الاوقاف راح يكون ويانا من خلال الدروس ومن خلال الخطب الجمعه راح يتكلمون على هذا القانون. عندنا اتحاد الجمعيات راح يشارك ويانا في من خلال الشاشات اللي بالجمعيات نوجه رسائل من خلالها. شركات القطاع الخاص، شركات الاتصالات راح توجه من خلال رسائل المسجات. كذلك بالنسبه يمكن وين راح نروح نتوجه، راح يكون عندنا طريقه الاتصال المباشر من خلال المعارض. المعارض راح تكون في اكثر من مولات. عندك الافنيو راح يكون ان شاء الله خلال الاسبوع هذا يوم الخميس، راح يستمر 4 ايام، راح يكون المتواجدين من وزاره الداخليه، كذلك راح يكون لنا اخواننا في جمعيه المحامين لتفسير بعض النقاط القانونيه الخاصه. يعني في كثير من التساؤلات تفضل اخونا العميد محمد قال لنا في عندنا 86 ماده، راح يكون ويانا في هذا المعرض اخواننا في جمعيه المحامين لتلقي استفسارات المواطنين من خلال هذه تواجدهم. இங்கேயும் ஆரம்பிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தற்போதைய நிலைமை. துபாயில் எங்கெங்கே அந்த என்னது சொல்கிறது சில்ட்ரன் பார்க்குகள்லையும் பீச்சுகள்லையும் விசிட் விசாவில் வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கினானுங்களோ, மறுபடியும் குவைத்லேயுமா ஷுவைக் பீச் மற்றும் ஒரு சில பகுதிகளில் சுற்றுலாவுக்கு வந்தவங்க இந்த மாதிரி இடத்துல பட்டையை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. காய்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை மட்டும் பார்க்காதீங்க. அங்கங்கே தெருவில் படுத்து கிடக்கிறத மட்டும் கண்டுட்டாங்க. அதுவும் விசிட்டிங் விசாவில் வந்து சுற்றுலா விசாவில் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கடைசியில் அதுக்கும் சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அதால் தயவு செய்து சுற்றுலா வாரீங்களாக இருந்தால் உண்மைக்குமே சுற்றுலாவுக்கு ஏற்றாற்போல் தயார் நிலையோடு வாங்க. அதே மாதிரி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவுன்னு வெளியேறிட்டிங்கன்னாலும் வேறு ஏதாவது ஒரு வழிமுறையை தேடுங்க. தயவு செய்து இந்த தெருக்களில் அங்கங்கே பார்க்குகளில் படுத்து உறங்காதீங்க. இதை யாராவது ஃபோட்டோ அடித்து அனுப்பி கடைசியில் இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க, இருக்கிறதையும் இல்லாமாக்கி விட்டுறாதீங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் செக்இன் ஆரம்பமாக இருக்குது வெறித்தனமாக குவைத்தில். இனி வரும் நாட்களில் யாரெல்லாம் போலியான டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணி வேலையில் சேர்ந்துருக்காங்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள். அதே மாதிரி குவைத் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செயல்படுறாங்க. அதாவது அட்டெண்டன்ஸ் ரூல்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் நேரத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. அதே போல் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, குவைத்துடைய வர்த்தக வணிக அமைச்சர் கலிஃபா அல் அஜ்ரி இதோ அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. கடைகள், வியாபார தலங்கள், எல்லா இடங்கள்லையும் என்னால் முடிஞ்சது அவேர்னஸ் பண்ண வேண்டியது. முடிஞ்சால் இந்த ரிஸ்கிலேருந்து தப்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சிட்டாங்க வேட்டையை. ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து சோதனை நடக்குது. கடைகள், வியாபார தலங்கள் அனைத்துலையும். இப்போ சாதாரண ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கடைக்குரிய எக்காமாவோட அந்த கடையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா வயலேஷன்ஸ் இருந்தாலும் அந்த கடையோடு போயிடும். செக் பண்ணும்போது அதில் எக்காமா எல்லாத்தையும் செக் பண்ணும்போது யார் அந்த கடையில் வேலை செய்யாமல் அந்த கடைக்குரிய எக்காமா இல்லாமல் வெளி எக்காமாவில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்களோ அத்தனை பேரையும் பிடிச்சி கைது பண்ணி ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. பணிச்சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக. கடை முதலாளிக்கும் மிகப்பெரிய தண்டனை, அக்காமா அடித்து கொடுத்த கஃபீலுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இனி வரும் நாட்களில் நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வேலை செஞ்சிங்கன்னா குவைத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக சம்பாதிச்சுட்டு போகலாம், இல்லையா ஜெயிலுக்கு போகலாம். اللي قاعد نشوفه من عمالة سايبة وتعدي على القانون، تعدي على أملاك الدولة، أمر لا يحتمل ولا يطاق، وما راح نسكت عنه ولا راح نتخذ معاه إجراءات
بسيطة، بل راح تكون إجراءات جدا قاسية. احنا يمكن في الفترة الماضية سحبنا ما يقارب 37 قسيمة خدمية وصناعية، ومكملين في إجراءات السحب لأي مخالف. الهدف الأساسي من هذا الإجراء أمر واحد، أو بالدرجة الأولى، أن احنا نحافظ على الصناعيين واللي قاعد يقدمون خدمات بطريقة قانونية سليمة، لأن المخالفين قاعدين يأخذون من أرباحهم، قاعد يأخذون من تنظيمهم، قاعد يأخذون دورهم وغيره من أمور. هذا لازم يوقف ولازم ينتهي بأسرع وقت، وإحنا شغالين عليه ولا راح نوقف إن شاء الله. اليوم الدولة عطت فرصة للمستثمرين الصادقين هم يستثمرون على أملاك الدولة بطريقة تنمي فيها الاقتصاد، ولكن اللي قاعد نشوف هذه مو تنمية، هو استغلال سيء لأملاك الدولة، وهذا الدولة ما ترضى فيه. هذه نقطة أساسية. النقطة الثانية، حجم المخالفات مع العمالة السائبة ومع طريقة وآليات العمل اللي صايرة أمر غير مقبول أن يكون عندنا في دولة الكويت، وهذا راح نحاربه ونكافحه إلى آخر لحظة، ولا راح نسكت فيه حتى عن سنتي ولا عن جزء واحد. الأمور ماشية إلى التعديل وبدأت تتعدل، ويبي لها وقت. نعم يبي لها وقت، لكن ما راح نتنازل كفريق حكومي عن أي تعديات على أملاك الدولة أو على القوانين المنظمة في الدولة. இலங்கை விமான நிலையம் தற்போது மிகவும் பெரியொரு பேசுபொருளாக மாறியிருக்குது. உண்மைக்குமே நாட்டினுடைய தற்போதைய நிலைமை, நெட்வொர்க் பிரச்சனை, அந்தந்த பிரச்சனை, சிஸ்டம் பிரச்சனை, சர்வர் பிரச்சனை, அதோடு சேர்த்து பேக்கேஜஸும் டிலே ஆகினது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விடயம்தான். இலங்கையில் பல பகுதிகளிலும் வேலை செய்து கொண்டிருந்த இந்திய தமிழ்நாடு சகோதரர்கள் பலருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு சரியான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக கிடைக்கல. உண்மையிலே இவங்களுக்கு நடந்தது பாதிப்பு. ஆனாலும் இலங்கையினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட்டிருந்தாலும், நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், சாப்பாடு இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிருக்கும். ஒருவேளை நெட்வொர்க் பிரச்சனையால் உங்களுக்கு அதை கூட இன்ஃபார்ம் முடியாமல் போயிருக்கலாம். எனிவே, ரொம்ப சாரி, நடந்த சம்பவத்துக்கு மன்னிக்கவும். ஆனாலும் சில நேரங்களில் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் அந்த நாட்டு நிலைமையும் சிந்திச்சு கருத்துக்கள் தெரிவிக்கிறது சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்களுக்கு இந்த சாப்பாடோ இதோ டீ காஃபி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, எங்கேயுமே நிப்பாட்டவும் இல்லை. பசியில தான் கடைசியில் கொழும்பு ஏர்போர்ட்ல சேர்ந்தோம். மலையா சேர்ந்தோம் சார். அப்புறம் அந்த கொழும்பு ஏர்போர்ட்ல அந்த நைட் பெரிய ஒரு சஞ்சலமா இருந்துச்சு. எங்க போறது என்ன வர்றது எதுவுமே தெரியல. ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. போர்டிங் பாஸ் எங்க கிடைக்கும், எங்க போகணும், ரொம்ப ஒரு அந்த நைட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான நைட்டா இருந்துச்சு. சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரு கஷ்டமான நைட்டா இருந்துச்சு அந்த ஃப்ரைடே நைட்டு. அதுக்கப்புறம் அங்க போய் அடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும், யாருமே சொல்றதுக்கு பதில் தரதுக்கு யாருமே ஆள் இல்லை. எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் கூட்டத்தில் நின்று எங்கள் கால்லாம் வீங்கி போயிடுச்சு சார். ரொம்ப ஒரு இதாக. அதுக்கப்புறம் நாங்கள் மீடியாவுக்கு, இங்கே உள்ள மீடியாவுக்கு ரைஸ் பண்ணோம். அங்கே மீடியா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க உடனே அந்த மினிஸ்டர்ஸ் இங்கே கவர்மெண்ட் சைடுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அங்கேருந்து மினிஸ்டர் நாசர் தொடர்பு கொண்டாங்க. அவங்களோட இடத்துல நாங்கள் டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து அப்புறம் அங்கே இந்தியன் எம்பசியில் உள்ளவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு உதவிகள் கிடைச்சிச்சு. கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க, தண்ணிலாம் கொண்டு கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் புஷ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணாங்க சார். கடைசியாக 2-3 நாள் அங்கே இருந்துட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய இன்னும் அவங்களால ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தனால நாங்கள் எங்கள் சொந்த செலவில் இன்னொரு இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணி நான் இப்போ சேர்ந்துட்டேன் சார். இப்போ எனக்கு அங்கேருந்து எனக்கு எந்த லக்கேஜுமே கிடைக்கல. நான் வேறு ஹேண்ட் லக்கேஜோட தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு லக்கேஜ் கிடைக்கல. விட்டால் போதும், அந்த ஏர்போர்ட்லேருந்து எப்போ சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வேறு யாருக்கும் ஏற்படுத்த நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்டக் ஆகிட்டோம். எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல. எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு நெய்யோட. ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாதாரணமாக கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா க்ரௌடு வேறு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறோன்னு. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மிடில் ஈஸ்ட்லேருந்து திரும்ப ஆட்களை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணாமல் எல்லாரையுமே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க. அதனால தான் க்ரௌட் அதிகமாச்சு.
அந்த பிரச்சனையால தான் அங்கே ரொம்ப கூட்டமானனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வெளியே வர முடியாமல் இருந்தோம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் தனியாக இண்டிகோ ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்கள் சைட்லேருந்து எடுத்து சென்னை வந்து இறங்கியிருக்கோம் நல்லபடியாக. அங்கே வந்து எனக்கு வந்து 1 வீக் ஒர்க்கு, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 1 வீக் வேலை. புதன்கிழமை வரைக்கும் ஒர்க் பார்த்தோம். ரொம்ப மழையாக இருக்கிறதுனால நான் இருந்தது நூறுச்சோலைன்ற இடம். அந்த நூறுச்சோலையிலேருந்து மறுபடியும் கொழம்புக்கு வர சொல்லிட்டாங்க. எல்லாம் போகிற வழியெல்லாம் பிளாக் ஆகிடும், நிறையா பாலம்லாம் இருக்குது, பிளாக் ஆகிடும், அதனால் நீங்கள் கொழம்பு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கொழும்பு வந்தோம். கொழும்புல வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. நாங்கள் நிகம்பு அப்படின்ற ஏரியாவில் தங்கியிருந்தேன். சுத்தமாக கரண்ட்டும் இல்லை, சாப்பாடும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி வந்து கரண்ட் வந்துருச்சு, ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் நேற்று வந்து போட்டிருந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகி இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் ஃப்ளைட் வந்தது. இன்றைக்கி தான் மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் ரீச் ஆனோம். இல்லை, சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு வந்து அதாவது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே போட்டுருந்துச்சு. எந்த ஹோட்டல்ஸுமே வந்து திறந்தில்லை. அதாவது ஒரு நாள் அந்த 28 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இன்டீரியர் இருந்ததுனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் நிறைய பேர் எனக்கு அது வந்து டிரைவர்லாம் சொன்னாங்க, சார் அன்றைக்கி ஒரு 500 ஃபுட்டு வந்து போய் நாங்கள் சர்வ் பண்ணோம் சார், கிடைக்காத ஏரியாக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்த ஏரியா கொஞ்சம் ஹையர் ஏரியா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.